உறவுகளே, எனக்கு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சிறு வயதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் இந்த புக் எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்து இது என் கூட இருக்குது. மோர் தென் 20 இயர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த புக்கோட வயசு. யூ கேன் சி எவ்வளோ பேப்பர்ஸ்லாம் எவ்வளோ இதாகிடுச்சு பாருங்கள். 20 இயர்ஸாக இந்த புக் என்கிட்ட இருக்குது. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் ஐயாவை. இவரோட இன்சிடென்ட்ஸ் இவரை பற்றின நிறைய இன்சிடென்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கே பிளான். அப்படின்னா என்னென்னா, பெருந்தலைவர் ஐயா முடிவு பண்ணுறாங்க, மூத்தவர்கள் பொறுப்பில் இருந்து விலகி இளையவர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறார். தன்னோட இந்த பிளானை திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள்கிட்ட சொல்கிறார். உடனே ஐயா நேரு இதுக்கு கே பிளான், அதாவது காமராஜர் பிளான் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த பிளானுக்கு தானே முன்னுதாரணமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெருந்தலைவர் தான் வகித்து வந்த முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறார். எப்பேற்பட்ட தலைவர் பாருங்க. அதனால தான் பெருந்தலைவர்னு சொல்கிறோம். அவர் முதல்வர் பதவிக்கு ஒரு நாளும் ஆசைப்படாத போதும் பொறுப்பு அவரை தேடி வந்தது. வேறு வழியே இல்லாமல் அந்த பதவியை ஏற்றவரும் அவர்தான். கடைசியாக அந்த பதவியை துறந்து கட்சி பணி ஆற்றப் போகிறேன் என்று அந்த பதவியிலிருந்து விலகியவரும் நம்மளுடைய தலைவர் தான். இந்த மண் புண்ணியம் செய்திருக்கிறது இது போன்ற தலைவர்களை சுமப்பதற்கு. ஐயாவின் புகழ் எந்நாளும் வாழட்டும். ஐயாவின் புகழை பரப்புவோம். முடிந்தவரை அவருடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் முயற்சிக்கிறேன். ஐயாவின் புகழ் எந்நாளும் வாழட்டும். நன்றி.